பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 யோவான் 8 அடியேன் வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ பூரண பலனை பெறும்படிக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம்லாம் தேடி வந்துடும் இருக்காதீங்க. ஒவ்வொரு நேரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையா நடத்தணும். ஏன்னா இந்த வசனத்துல பாருங்களேன், உங்கள் செய்கை நீங்க கர்த்தருக்காக விதைச்சிருக்கலாம். ஒருவேளை எளியவர்களுக்கோ, திக்கற்றவர்களுக்கோ, விதவைகளுக்கோ, அனாதைகளுக்கோ நீங்க உதவி பண்ணியிருக்கலாம், நன்மைகள் செய்திருக்கலாம், உங்களால் முடிந்த காரியத்தை நீங்க சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். அதற்கான ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயிலே சொல்லியிருக்கிறார், ஒரு கலச நீரை குடித்தினாலே உனக்கான பலன் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எனக்கே கொடுத்தது போல. அப்ப ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட இருந்து வெறுமையா வாங்கவே மாட்டார், திருப்பி அவர் கொடுக்கிற தெய்வம். சோ அப்போ ஆண்டவர் உனக்கென்று ஒரு பலனை வைத்திருக்கிறார். அந்த பலனை பெறும்படிக்கு, நீ பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமா இருக்கு. அந்த பயணத்துல நம்ம ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா அற்புதமா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆசீர்வாதமான பிள்ளைகளா நீங்க தொடர்ந்து சபைக்கு வரீங்க, சபையில அநேக நன்மைகளை செய்கிறீங்க, காணிக்கைகளை கொடுக்குறீங்க, ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வாழ்கிறீர்கள். வெளியிலயும் நிறைய இடங்களை போய் சாட்சிகளை சொல்லுகிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா முடிவு எப்படி இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. பூரண பலனை பெறும்படிக்கும் பொறுமை இல்லாம போயிடுது, சகிப்புத்தன்மை இல்லாம போயிடுது. சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், கிறிஸ்துவ விட்டு வெளியில போயிடுறோம். தவறான காரியம். இந்த உலக பிரகாரமான காரியத்தை நீ திரும்பி பார்க்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கை விட வேண்டியதாயிடுது. விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உன்னால பெற முடியாது. ஹல்லேலூயா. பிசாசானவனுக்கு இடம் கூடாம இருங்க. பிசாசு என்ன பண்ணுவானா, நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. பரலோகம் போய் சேர்வது முழுமையான ஆசீர்வாதம், அது போய் சேரக்கூடாதுன்னு அவன் தடை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமேன். இதுக்கு அருமையான உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, சிம்சோனுடைய காரியத்தை. அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது முன்குறிக்கப்பட்டவனாக நஸ்ரேனாக ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் அவனுடைய நியாயாதிபதியாய் வாழ்ந்தான். சோ அவன் பாவத்துக்கு போவதற்கு முன்பதாக வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருந்தான். பெலிஸ்தர்கிட்ட இருந்து அந்த வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமா காப்பாற்றி வந்தான், நியாயம் விசாரிச்சான். சோ சிம்சோனுனாலே பெலிஸ்தர் பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பூரண ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையா இருந்தான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமா இருந்தது, அழைப்பு மகிமையா இருந்தது, அவன் நேர்த்தியா வந்தான். ஆனா முடிவு திரும்பி பார்த்தா அவன் தவறுதலாய் இந்த வேளையில பெலிஸ்தர் பெண்களை அவன் தவறா பார்க்க ஆரம்பிக்கிறான், வேசித்தனத்துக்கிட்ட போயிடுறான், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிறான், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பாயில் ஆகுது. அவன் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு அந்த நேரத்துல. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அழைத்த அழைப்பு வேற, ஆனா முடிவு வேற மாதிரி முடிஞ்சிடுச்சு. பாருங்க, இந்த சிம்சோனுடைய கதை மாதிரி நம்முடைய கதை போயிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேர்த்தியா அழைத்திருக்கிறார், இந்த பலனை பெரும்படியா தான் அழைத்திருக்கிறார், பரலோகம் போகணுன்ற அழைப்பு தான் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த பலனை இழந்துடுறோம். நாம என்ன பண்றோம், அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு தவறுதலான முடிவுக்கு நேரா போயிடுறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இச்சைகள் மகா பெரிய அளவுல பரவி கிடக்கிறது. பாவம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் உனக்குன்னு வைத்த நன்மை இழந்துராத. அந்த பாவத்தின் பின்னாடி போயிடாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. சிம்சோனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவன் இழந்து போனான், நீங்கள் இழக்க கூடாது. தெளிவா இருங்க. சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா, பூரண பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கிறிஸ்துவ ஜீவித்துல ஆண்டவர் நேர்த்தியாய் ஓட கிருபத்தாங்க, இச்சைகளை விட்டு வெளிவர கிருபத்தாங்க, தேவையில்லாத யோசனைகளிலிருந்து வெளிவர கிருபத்தாங்க, கிறிஸ்துவுக்குள்ள மகிமையாய் வளர இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவு கொடுங்க, வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். பிசாசுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இந்த பிரசங்கம் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பூரண பலனை பெரும்படைக்கு ஆண்டவரே இவர்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த கிருபத்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.